ஸோ இது வரைக்கும் நம்ம டேட்டாலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிடலாம். வேரியபிள் மோஸ்ட்டாக இப்போ டேட்டா ஏதாவது ஸ்டோர் பண்ணனாலே வேரியபிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணால் இஃப் ஃபார் லூப்பு அதெல்லாம் வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம். இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், இப்போ டேட்டா வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெட்டுன்னு போட்டுட்டு ஏதோ கார்னு ஸ்டோர் பண்ண வச்சேன். காரில் வந்து நான் வந்து என்ன வச்சிருக்கேன், ஆடின்னு வச்சிருக்கேன். இன்னொரு கார் வந்து நான் கார் 2ன்னு வச்சுக்கேன். லெட்டு கார் 2 அப்படின்னு வச்சுட்டு BMW. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இப்போ வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணேன். இந்த மாதிரி வந்து ஒரு வேரியபிளில் ஒரு டேட்டா, ஒரு வேரியபிள் ஒரு டேட்டா, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தால் நான் வேரியபிள்ஸ் வந்து நிறையா கிரியேட் பண்ணும். அப்படின்றப்போ அது வந்து டெவலப்பர் வந்து கஷ்டம் தானே. ஸோ அப்படின்றப்போ தான் வந்தது தான் என்னன்னா அரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அரேனா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்ல வரோம்னா இப்போ வந்து ஒரே நேம்ல ஓகே இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ வந்து என்னன்னா ஒரே நேம்குள்ள நம்ம வந்து மல்டிபிள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து அரேன்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ ஒரே வேரியபிள்னு கூட வச்சுக்கலாம். ஒரு வேரியபிள் நேம் ஒரே வேரியபிள் நேம்குள்ள நம்ம மல்டிபிள் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டேட்டா இப்போ நார்மலாக இதை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக கார்னு போட்டால் வந்து அக்சஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இதில் நான் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இதை அக்சஸ் பண்ணுவோம், அரல்ஸ் நான் இதை அக்சஸ் பண்ணுவோம், இதை அக்சஸ் பண்ணால் நான் எப்படி அக்சஸ் பண்ணுவேன், அரல்ஸ் இதில் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் எப்படி பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது எப்படி பண்ணலான்றது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு அரே நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக எப்பயும் போல நம்ம வேரியபிள் வந்து எப்படி லெட்டு போட்டு கிரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து நம்ம கிரியேட் பண்ணிடும். ஸோ அது வந்து வேல்யூ எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, நம்ம கீபோர்ட்லேயே தெரியல. ஸோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங் இருக்கனால நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் நம்பர்லாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கமா அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் பூலியன் கூட கொடுக்கலாம், ஈவன் ட்ரூ ஃபால்ஸ். ஸோ எனி டைப் ஆஃப் டேட்டா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அது எப்பயும் நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் கொடுப்பீங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்தாலும் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கணும். அண்ட் கமா செப்பரேட்டரில் கொடுக்கணும். யா இப்போ ஈவன் நீங்கள் நார்மலாக ஒரு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம எப்பயும் போல பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, console.log போட்டு வெறும் கார், ஓகே சாரி கார்னு போட்டோம் அப்படின்னா ஓகே இப்படி போட்டோம்னா இங்கே வந்து அதுவே மென்ஷன் பண்ணிடணும். அரே இருக்குது, அதில் வந்து 4 டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன டேட்டா இருக்குன்னு வரும். அந்த டேட்டாக்குமே இங்கே பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வச்சு அவங்களே வந்து பிரித்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து 0th இண்டெக்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தாலே வந்து 0th இண்டெக்ஸ் ப்ளஸ் வந்து அது என்னன்னா அது லென்த்தும் அதுவாகவே ஃபைன் பண்ணி அதுக்குள்ளே வந்து வச்சுக்கும். அது ஆனால் இதெல்லாம் நமக்கு வெளியே தெரியாது. ஆக்சுவலி இங்கேருந்து பார்க்கும்போது லென்த்து கண்டுபிடிச்சிருக்கான்லாம் தெரியாது, இது 0க்கு 1 வந்து பாயிண்ட் ஆயிருக்கான்லாம் தெரியாது. பட் ஆனால் இது உள்ளுக்குள்ளேயே வந்து பாயிண்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால் இதை வச்சு என்னன்னா இப்போ கார் ஆஃப் 1 அப்படின்னு போட்டோம்னா இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், கார் ஆஃப் 1 இல்ல 1ன்னு போட்டோம்னா BMW. ஏன்னா ஆடின்றது 0, ஆடின்றது 0 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால 1. இப்போ கார் ஆஃப் 2ன்னு போட்டோம்னா மாருதி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அதான் ஆஸ் யூசுவல் நம்ம ஸ்ட்ரிங்கில் எப்படி லென்த்து கண்டுபிடிப்போமோ சேம் அதே தான். இப்போ ஸ்ட்ரிங் கார் லென்த்துன்னு போட்டோம்னா 4 டோட்டல் லென்த் என்னவோ அது. இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கார் ஆஃப் 0, இந்த 0 போட்டுட்டு அதுக்கப்புறம் டாட் லென்த் போட்டோம்னா அதோட ஓகே அதோட லென்த்துமே இந்த ஆடின்றது 4 லெட்டர்ஸ் தான் இருக்குது. இன்கேஸ் இப்போ நான் சேஞ்ச் பண்ண அப்படின்னா 13 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு நான் நம்பருக்குலாம் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் வந்து இங்கே இருக்குன்னா இதோட லென்த்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியும். இங்கே ஸ்ட்ரிங்குன்றனால நம்ம முன்னாடியே பார்த்துக்கலாம், ஸ்ட்ரிங்கோட லென்த் கண்டுபிடிக்கிறது வந்து டாட் லென்த் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா முன்னாடி. ஸோ அதனால வந்து இங்கே ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணி அது லென்த் கண்டுபிடிச்சிருச்சு. அதே மாதிரி அரேக்கும் லென்த்துன்னு ஒன்று இருக்குது, அதனால லென்த் போட்டுருச்சு. பட் ஆனால் இங்கே வந்து நம்பருக்குலாம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நம்பருக்கு நார்மலாக தான். இப்போ நீங்கள் V1 போட்டாலுமே அது யாராவது தான் த்ரோ பண்ணும். 1 2 3 0 1 2 3 4 ஓகே 4 நான் இப்போ போடுறேன். அது என்ன சொல்லுது, ஓகே அன்டிஃபைன். பிகாஸ் ஏன்னா அதுக்கு வந்து ஒரு மெத்தட் கிடையாது நம்பருக்கு, வெறும் ஸ்ட்ரிங்ஸுக்கும் அரேஸ்க்கு மட்டும் தான் அந்த லாட்லேருந்து வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி இந்த இப்போ ஓகே இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அரே வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். அதோட லென்த் வந்து டாட் லென்த் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நார்மலாக இப்போ போல தெரிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து இதில் நியூவாக ஒரு டேட்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் நார்மலாக இப்படி கமா போட்டு இப்படி தானே ஆட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் வேணா இப்படி தான் நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறேன். பட் ஆனால் இப்படி ஆட் பண்ணாமல் நான் வந்து இது வந்து ஒரு தடவை இங்கே போய் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ கோடில் வந்து இப்போ நான் ஏதோ ஒரு கோடு எழுதிட்டேன் சம்திங், இதுக்கப்புறம் வந்து ஒரு 100 லைன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் 100 லைன்ஸ்க்கு அப்புறம் நான் ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா, இல்லை டைனாமிக்காக ஆட் பண்ணணும் எப்படி சொல்ற ஃபியூச்சரில் டைனாமிக்காக நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா
அப்போ வந்து ஒரு ஒரு இங்கே போயிட்டு என்னால் ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. என்னன்னா கார் டாட் புஷ் அப்படின்னு சொல்ற மெத்தட் இருக்கு. இப்போ நம்ம எப்படி கோட் நம்ம புஷ்னாலே மீனிங் இருக்குல்ல, சம்திங் இதுக்குள்ள வந்து திணிக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி புஷ்ன்னு போட்டுட்டு இப்போ வந்து கார் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து கன்சோல் டாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாருதி டாட்டா ஹுண்டாய். ஸோ அது வந்து புஷ் ஆயிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து என்ன டேட்டா வேணால் புஷ் பண்ணலாம். ஸோ ஈவன் வந்து நான் சொன்னல இந்த பூலியன்ஸ் கூட இவன் அதை புஷ் பண்ணாலுமே வந்துருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டேட்டா வந்து டெலிட் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா, இப்போ ஸ்பெசிஃபிக்கான்றதை விட இப்போ டிஃபால்ட்டாக என்னன்னா புஷ் அண்ட் பாப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா லாஸ்ட்ல இருக்க டேட்டா வந்து டெலிட் ஆகும். இதை வந்து என்ன சொல்லலாம், அப்பண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பண்ட் இப்போ சில இடத்துல நீங்கள் கேள்விப்படுங்களா அப்பண்ட் அப்படின்னு. ஏன்னா ப்ரோக்ராமிங் வைஸ் அப்பண்ட் அப்படின்னா அப்பன்னா லாஸ்ட்ல வந்து ஆடும். ஆட் அட் த லாஸ்ட். ஸோ அப்பன்னா ஆட் அட் த லாஸ்ட், அதுதான் வந்து அதோட மீனிங். பாப்னா டெலிட் அட் த லாஸ்ட். ஸோ இதுதான் வந்து யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட். அதுக்கப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக்காக சம்டைம்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா கார் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரிமூவா ஐ திங்க் டெலிட்டான்னு தெரியல, அது ஒரு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரிமூவ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, நம்ம மேபி டெலிட் இருக்கா. ஓகே டெலிட்டுமே இல்லை. ஓகே ஃபைன். ஸோ வந்து ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு இண்டெக்ஸில் இருக்க வேரியபிளை வந்து ரிமூவ் பண்ணலாம். அது எப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அன்ஷிஃப்ட் அப்படின்னு இருக்கு. அன்ஷிஃப்ட் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஆட், இப்போ வந்து லாஸ்ட்ல தானே ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்தோம். ஸோ ஃப்ரண்ட்ல எப்படி ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது, அன்ஷிஃப்ட் கொடுத்தோம்னா ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணும். ஷிஃப்ட்ன்ற ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ரிமூவ் பண்ணும். ஓகே கார் டாட் ஷிஃப்ட் டெலிட் அட் த போஸ்ட். ஆமாம். ஸோ ஆக்சுவலி இது ஆட் பண்ணி டெலிட் பண்ணியிருக்காது, நமக்கு தெரியல நார்மலாக. இப்போ அந்த ஹுண்டாய் அப்படின்றது ஓகே நான் இது ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். அன்ஷிஃப்ட்னு போடும்போது இந்த ஹுண்டாய்ன்றது ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இதை நான் திரும்பி கமெண்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் போட்டோடனே இப்போ இந்த ஆட் பண்ணது அப்படியே உடனே டெலிட் ஆயிருக்கும். சேம் இங்கேயும் அதே அந்த ட்ரூ வந்து ஆட் ஆயிருக்கும், இந்த பாப் போட்டோடனே உடனே டெலிட் ஆயிடுச்சு. இங்கே சேம் அது ஹுண்டாய் வந்து ஆட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து இது டெலிட் பண்ணிடுச்சு. ஸோ இது மாதிரி சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது அரேயில். ஸோ பட் ஆனால் இது சில சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுலேருந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அது நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். இது நான் மெயினாக சொன்னது எதுக்குன்னா, இந்த அரே வச்சு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபார் லூப்ஸில் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அரே ப்ளஸ் ஃபார் லூப் வந்து நிறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அரே நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் இருக்க எல்லாமே எனக்கு இண்டிவிஜுவலாக ஒரு இதுலையும் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நார்மலாக நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி வந்து கார் போட்டு 0 இப்படி போட்டோடனே தான் வந்து அது பிரிண்ட் ஆச்சு. இல்லை எனக்கு ஃபார் லூப் வச்சு நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா as usual நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுறது தான். ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ ஐடியா இருக்கு இதுக்குள்ளே என்ன போகணும்னு சொல்லிட்டு. இதுக்குள்ள கன்சோல் லாக்ல வந்து என்ன போடலாம்னு ஐடியா இருக்கா? கார். ஓகே கார், சாரி. ஸோ கார் போட்டோம் அப்படின்னா ஒரு தடவையுமே வந்து அது எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகிடும். பட் ஏன்னா எனக்கு வந்து ஆடி, பிஎம்டபிள்யூ, மாருதி, டாடா, ஹுண்டாய். ஓகே அப்ப ஐ. ஓகே கார் ஆஃப் ஐ. யா ஓகே இப்படி போட்டோம் அப்படின்னா 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே அந்த மாதிரி வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இமேஜின் பண்ணோம் என்னன்னா, இப்போ இதுக்குள்ளே வந்து 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோ. 1 2 3 சம்திங் ஏதோ நம்பர்லாம் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஆட் பண்ணுவீங்க நார்மலாக? ஃபார் லூப் இல்லாமல் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஓகே சாரி ஃபார் லூப் இல்லாமல் ஆட் பண்ணால் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிசல்ட்டுன்னு ஒன்று வச்சுப்போம், ரிசல்ட்டு அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா கார் ஆஃப் 0 ப்ளஸ் கார் ஆஃப் 1 ப்ளஸ் கார் ஆஃப் 2 அப்படின்னு போயிட்டே இருப்போம். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வந்து என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நார்மலாக நான் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே இது இருந்துட்டு போகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் சும்மா நான் 3 போட்டிருக்கனால அது வந்து ஆட் ஆகி வந்திருக்கு. ஆனால் வந்து நிறைய டேட்டா இருக்கு இல்லையா.
ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் ஒன்று ஒன்றா வந்து 3 4 5 சொல்லிட்டு நம்ம மேனுவலாக வந்து அது இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒருவேளை இப்போ ஃபார் லூப்பில் வந்து பண்ணுறலாம் எப்படி பண்ணலாம்னு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ இன்கேஸ் இப்போ 3 இருக்குது, சில டைப்பில் வந்து நிறையா இருக்கலாம். ஸோ ஒரு தடவை இங்கே போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் இந்த மாதிரி இருந்து. ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணால் ஃபார் லூப் வச்சு நம்ம வந்து எவ்வளோ சைஸ் இருந்தாலுமே அதை வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கா? யோசிக்கணும். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்மலாக ரியல் லைஃப்பில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் இது கூட வந்து இதை ஆட் பண்ணோன்னே 3ன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த 3யை வந்து இந்த 3 கூட ஆட் பண்ணோம் 6ன்னு மைண்டில் வச்சுப்போம். அப்புறம் அந்த 6 இந்த 4 கூட ஆட் பண்ணி 10ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் இது கூட ஆட் பண்ணி தான் வந்து 445 அப்படின்ற மாதிரி வச்சுப்போமா. ஸோ அதை தான் இங்கேயுமே பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம முன்னாடி எப்பயும் போல் இந்த லென்த் வந்து நம்ம காமனாக வந்து லென்த் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 0ன்னு வச்சோம் இல்லையா, மைண்ட் வந்து எம்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்ல. ஸோ இது ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேனே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் நம்ம கால்குலேட் பண்ணும்போது மைண்ட்ல எம்டியாக இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணும்போது 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போகல. ஸோ இங்கேயும் இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணும்போது ஸோ மைண்ட் வந்து நம்ம எம்டியாக இருக்கும். ஸோ நம்ம இதை கவுண்ட் பண்ணும்போது நம்ம 1 நம்ம மைண்டில் வச்சுப்போமா. அதுக்கப்புறம் வந்து 1 + 2 வந்து 3 மைண்டில் வச்சுப்போமா. ஸோ அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இதை வந்து என்னன்னா நான் ரிசல்ட்னே வச்சுக்கிறேன். இதை வந்து நான் இப்போதைக்கு கமெண்ட்லாம் பண்ணிக்கிறேன். சரி, ரிசல்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது இருந்துட்டு போகும். சரி, என்ன ரிசல்ட் 2ன்னு வச்சுக்கிட்டு இதை நான் வந்து இப்போ மைண்ட் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணேன், இதில் வந்து நான் ஒன்று ஒன்றா வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ரிசல்ட் 2 + கார் 0. அதுக்கப்புறம் வந்து அதோட ரிசல்ட்டையும் கார் 1ஐயும் நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டையும் கார் 2, அப்புறம் அதோட ரிசல்ட்டையும் கார் 3. ஸோ என்னன்னா ஒரு தடையுமே நான் ஆட் பண்ண போகிறேன். அகெயின் வந்து நான் மைண்டில் தான் வச்சுக்கேன். ஆக்சுவலி இதுதான் நம்ம மைண்டு. ஸோ இது வந்து நம்ம மைண்டுன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் லைக் இது நம்ம மைண்ட். ஸோ மைண்ட் என்னன்னா நான் ஒரு தடையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நான் எங்கே போனால் நான் மைண்டில் தான் வச்சுக்கணும். ஸோ முன்னாடி இங்கே ரிசல்ட் இதோட மீனிங் என்னன்னு ஞாபகம் இருக்குல்ல, இந்த லென்த்து ப்ளஸோட மீனிங் என்னது? ஆக்சுவலி நான் லென்த்தை வந்து ப்ளஸ் பண்ணுறேன், அகெயின் நான் என் மைண்ட்லேயே நான் ஸ்டோர் பண்ணுறேன். லென்த்தை வந்து ப்ளஸ் பண்ணி அகெயின் நான் என் மைண்டில் ஸ்டோர் பண்ணுறேன். லென்த்தை ப்ளஸ் பண்ணி அகெயின் நான் லென்த்தில் ஸ்டோர் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் வந்து சும்மா ப்ளஸ் பண்ணிட்டு சும்மா இப்படி விட்டுட்டு போயிடல, சும்மா ப்ளஸ் மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்லை வேறு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணல, லென்த்தை ப்ளஸ் பண்ணியோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏசி கூட லென்த் அப்படின்னு நான் போடவே இல்லை. இங்கே என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணி நான் திரும்பி அகெயின் நான் லென்த்லேயே ஸ்டோர் பண்ணேன். அப்போனா தான் வந்து அதுக்கு அடுத்த வர வேல்யூ வந்து அது கூட ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0லேருந்து 0 + 1ன்னு இருக்குன்னா அதை வந்து நான் ஈக்குவல் டு 2ன்னு வரும் இல்லையா, ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன், அந்த ரிசல்ட்டோட தான் வந்து அடுத்த ஒரு 1 வந்து நான் ஆட் பண்ணுறேன் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருக்குல்ல. ஸோ இங்கே இந்த இடத்துல வந்து இதான பண்ணேன். ஸோ இதே கான்செப்டை தான் அங்கே நான் வந்து சொல்லலை. ஆக்சுவலி இந்த L++ இருக்கனால சரி ஓகே ஆட் ஆயிருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் விட்டுருவீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த கன்சோல் எப்படி எடுத்துறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன்று தடவை ஆட் பண்ணோம். ஸோ அதனால ரிசல்ட் 2க்குள்ளேயே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ரிசல்ட் 2 ஈக்குவல் டு திரும்பி அந்த ரிசல்ட் 2 என்னவோ அதில் ப்ளஸ் வந்து என்னன்னா கார் ஆஃப் ஐன்றது இங்கே ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து 0 வரணும், அதுக்கப்புறம் 1 வரணும், அதுக்கப்புறம் 2 வரணும், 3 4 5. ஸோ ஐ மீன் லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வரணும் இல்லையா, அதனால வந்து அங்கே ஐ போட்டிருக்கேன். ஸோ ஐ போட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு வந்து மைண்டில் வந்து 0ன்னு இருக்குமா, ரிசல்ட்டு 2ன்னு வச்சுக்கலாம். மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா 0 இருந்துச்சா, 0. ஓகே, அது ப்ளஸ் வந்து என்னன்னா இப்போ நான் புதுசாக காரோட ஐனா ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு இருக்குமா. ஸோ காரோட 0 என்னன்னா 1 தானே காரோட 0. ஸோ அதனால இப்போ வந்து 1 அப்படின்றது இருக்கும். அதோட வேல்யூ வந்து திரும்பி 1 தான். ஸோ அது எங்கே இருக்குன்னா திரும்பி ரிசல்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். ரிசல்ட் இப்போ வந்து ரிசல்ட் 2 வந்து என்னன்னா இப்போ வந்து 1. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 0th ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டோட வேல்யூ வந்து 1 இருக்கும். அதுக்கப்புறம் அகெயின் நான் திரும்பி வந்து ரிசல்ட்டுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். என்ன ஸ்டோர் பண்ண போனால் அதோட 1 இப்போ ப்ரீவியஸாக வந்து 1 இருந்துச்சு இல்லையா, அந்த 1 ப்ளஸ் வந்து திரும்பி வந்து காரோட 1 இந்த 1 இந்த 1 வரும்போது என்ன இருந்துச்சுன்னா 2 இருக்கு. ஸோ அகெயின் வந்து இப்போ நான் 2 போடுறேன். ஸோ 2 போடும்போது என்ன 3 இருந்துச்சு. ஸோ அந்த 3 வந்து இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகுனா ரிசல்ட் 2லேயே வந்து திரும்பி 3 ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு தடவையுமே வந்து ஆட் பண்ணி திரும்பி அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணால் தான் அடுத்து வந்து அந்த ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆட் பண்ணி அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து ஆட் பண்ணுறேன், திரும்பி அதுலேயே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் வாட். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஒரு தடவை ஈவன் எத்தனை நம்பர் இருந்தாலுமே அத்தனை டைம் இந்த லூப் வந்து நம்ம இங்கே போட்டோம், கார்டர் லென்த்னு போட்டோம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. நம்ம எத்தனை அந்த லென்த் எவ்வளோ இருந்தாலுமே அது வரைக்கும் அந்த லூப் ரன் ஆகிடும். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து அந்த லூப் ரன் ஆக ஒரு தடையும் அந்த வர வேல்யூவை அப்படியே ஆட் பண்ணி வந்து இதுக்குள்ள வச்சுக்கோ. இப்போ ரிசல்ட் 2 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம ரிசல்ட் 2 பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 405 ஹுண்டாய் வந்து ஆட் ஆயிருக்கு. ஏன் ஹுண்டாய் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா
ஆக்சுவலி தப்பா வந்திருக்காங்க. ஓகே, set 0 shift delete at the first புஷ் பண்றோம். ஓகே, இங்க வந்து ஓகே ஓகே ரெண்டு விஷயத்த வந்து புஷ் பண்றோமா? ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணா ஹுண்டாய் வந்து புஷ் பண்ணிருக்கோம். அப்படின்னா என்ன, இதுக்கு அப்புறம் வந்து அந்த ஹுண்டாய் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குமா? ஹுண்டாய்ன்ற ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் திரும்பி ட்ரூவை புஷ் பண்றேன். ஸோ ட்ரூன்ற விஷயம் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பாப் பண்றேன். ஸோ ட்ரூ வந்து வெளியே வந்திருக்கும். அதுக்கப்புறம் அன்ஷிஃப்ட்னா என்னது? அன்ஷிஃப்ட்னா வந்து ஆட் பண்றதா? ஸோ இந்த ஹுண்டாய் வந்து ஃப்ரண்ட்ல ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து ஷிஃப்ட் அப்படின்னா திரும்பி டெலிட் அட் த ஃப்ரண்ட் தான். ஸோ ஃப்ரண்ட்ல இருக்க டெலிட் ஆயிடும். பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட்ல ஆட் பண்ண ஹுண்டாய் வந்து அப்படியே தான் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் லூப்புக்கு முன்னாடி ஒரு பாப்பை போட்டுரும். கார் டாட் பாப் அப்படின்னு போட்டோம்னா ஸோ ஃபைனலாக வந்து ஆட் இதெல்லாம் முடிஞ்சு வரும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கரெக்டாக பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ணும்போது கடைசியாக இருக்கிறது போயிடும் இல்லையா? ஸோ போயிட்டோடனே இப்போ வந்து நமக்கு இங்கே இந்த இடத்துக்கு போகும்போது நம்ம கார் டாட் லென்த்னு போடும்போது இதுதான் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது பாப் பண்ணால் அரசு நம்ம இதுக்கு மேலே இங்கேயே கூட பாப் பண்ணிட்டாலும் வைக்கலாம். இது எங்கே போட்டாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஸோ அப்படின்னு போகும்போது வெறும் 45. ஸோ ஸ்ட்ரிங் இருந்தனால தான் அதோட ஒன்றா சேர்த்துக்கிச்சு அது. ஸோ பிகாஸ் நம்பர் ப்ளஸ் ஸ்ட்ரிங் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும் இல்லையா? அதனால அந்த மாதிரி வந்து சேர்த்துருச்சு. ஸோ நீங்கள் இந்த அரேஸ் வச்சுமே நீங்கள் ஏதாச்சும்